ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அகங்காரம் பிடித்தவராக மாறிவிட்டார். பாருங்க கைஃப், உங்களுக்கு பாசமா வீட்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஹனின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அர்த்தம் இனிப்புன்னு பேரா? ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க யாருக்கிட்டையும் இனிப்பாவே பேச மாட்டீங்களாமே. இது வரைக்கும் உங்களுக்கு தோணுச்சா? ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஷூ கம்பெனி உங்களை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருந்தாங்க. அப்புறம் ஹிமாயத் நகருக்கு உங்களை இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் கைஃப் ஒரே ஒரு முறை சிரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இல்ல, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப பழைய விஷயம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இருக்கலாம், ஆனா பல நேரங்கள்ல மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படும். என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது. சில நேரங்கள்ல அரை மணி நேரம் தான் சொல்லியிருப்பாங்க, வேற வேலை இருக்கும், நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், மீட்டிங் இருக்கு, நான் சீக்கிரமா போகணும்னு சொன்னேன். ஆனா அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்தது. சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டம் நம்ம வேலைகள்ல. அது ஒரு முறை பாத்தீங்கன்னா நிறைய பாராட்டுகள், நிறைய கைத்தட்டல்கள் கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்களா, ரன் எடுக்கலன்னா எல்லாரும் கடுப்பாயிடுவாங்க. இது லைஃப்ல நடக்கிற விஷயம்தான். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ்பெஷலி அஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். அது பேக்கேஜ் மாதிரி நம்ம கூடவே ஒரு வரும். முறை இலாஹாபாத்ல உங்க வீட்டு மேல மக்கள் தாக்குதல் நடத்தினாங்க. ஆமா, அது கொஞ்சம் ஓவரா தான் போயிடுச்சு. அதாவது பிளேயர்ஸ், நீங்க இது ஒரு கேம் தான். நாம ஒவ்வொரு டைமும் சக்சஸ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் மேட்ச்ல ஜெயிப்போங்கிறது சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவுதான் நல்ல டீமா இருந்தாலும், இப்ப ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, அவங்க நல்ல டீம். அவங்களும் சில தடவை தோத்துருக்காங்க. ஸோ அப்ப எங்க டைம் கொஞ்சம் சரியில்லை. நம்ம கம்பேக் பண்ணி வேர்ல்ட் கப்ல 2-3 தடவை தோத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அது எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு கோபம்? ஆமா, வருத்தமா இருக்கும். கோவப்பட்டு என்ன பண்றது? நம்மள அடிக்க வந்தவங்கள போய் தடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு விளையாடுறோம். இந்தியா ஜெயிக்கணும், டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம போடுற எஃபர்ட்டை பார்த்து யாரும் அப்ரிஷியேட் பண்ணலன்னா அதுவும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். உங்க டீம் பிளேயர் ஒருத்தர் சொன்னாரு, உங்களை பொண்ணுங்க அண்ணான்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வருமாமே. அது ரொம்ப குறைவா தான் நடந்திருக்கு. இல்ல, கோவம்லாம் இல்ல. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் என் லைஃப்ல குறைவா தான் நடந்திருக்கு. ஷேர் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அந்த மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. அப்போ டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ்க்கு அப்படி நடக்குமா? கண்டிப்பா யாருக்கும் அந்த மாதிரி சொன்னா பிடிக்காது. ஒயிட் சுடிதார், நீங்க தான். கேஃப் ப்ரோ, ஆக்சுவலி நான் அன்மேரிடா தான் இருக்கேன். இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. புரியல. ஆக்சுவலி ஐ எம் அன்மேரிட். இன்னும் ஆப்ஷன் இருக்கு. கேஃப் ப்ரோ, சச்சின் ரொம்ப நல்லா ஆடலனாலும் மீடியா அவர் நல்லா ஆடலன்னு எதுவும் ஹைலைட் பண்ணி காட்டல. ஆனா நீங்க ஒரு மேட்ச்ல ஆடலனாலும் மீடியா ரொம்ப பெருசுபடுத்தி காட்டுறாங்க. உங்க மேல மீடியாக்கு எதுக்கு இவ்ளோ அன்பு? இல்ல, அது ஆப்வியஸ்லி சச்சினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரை மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் 16-17 வயசுல இருந்தே கிரிக்கெட் விளையாடுறாரு. நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம். உங்கள மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம் தான் கேஃப் ப்ரோ. இல்ல, மக்கள் இன்னும் அதை ஏத்துக்கல. இன்னும் நல்ல விஷயம். அதாவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்றதோ எழுதுறதோ, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் பெருசா கவனிக்க மாட்டேன். மத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன எழுதுறாங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணா அப்புறம் கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்க நல்லா விளையாடி மீடியா வாயும் எங்க வாயும் ஏன் அடைக்க கூடாது? உங்களுக்கு எதிரா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நீங்க ரொம்ப சிறப்பா விளையாடணும். அதுக்கப்புறம் நாங்க எப்பவும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா.